என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் இந்திய குரல்களுக்குண்டான சிறு கதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் என்றும் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய துறவு அதிகாரத்தில் 3ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 343ஆம் குறள். குறள் என்னவென்றால், அடல் வேண்டும், ஐந்தின் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு. இதன் பொருள் என்னவென்றால், ஐம்புலன்களை அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதும் துறவுக்கு இலக்கணம். கதையை பார்ப்போம். மருத்துவர் மனமோகனன், மருத்துவர் மோகனா மனம் மருத்துவமனை உரிமையாளர்கள். மனமோகனன் தந்தை மங்களநாதன் மருத்துவர், தாய் சிவலட்சுமி, அவரும் ஒரு மருத்துவர். அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்று 200 படுக்கை வசதியுடன் கூடிய பல்நோக்கு மருத்துவமனையாக மனம் மருத்துவமனை வளர்ந்துள்ளது. நால்வரும் தத்தம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் இதில் பார்த்து வருகிறார்கள். மோகனா மகன் சிவவனமும் மகள் சங்கீதாவும் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார்கள். மனமோகனன் மோகனா மனமொத்த தம்பதிகள். ஒருவர் தேவையை மற்றொருவர் நிறைவேற்றுவார்கள். கல்லூரி நாட்களிலேயே காதல் புரிந்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டவர்கள். தொழிலில் அர்ப்பணிப்பு உள்ளவர்கள். மருத்துவமனை வேலைகளுக்கிடையே மோகனா கணவனை கவனித்துக் கொள்வதில் வெகு கவனம் கொள்வார். வேலை பளு குறைக்க முடியுமா, நேரத்திற்கு உணவு உண்கிறாரா, தேவை ஏதாவது உண்டா என பார்த்து பார்த்து செய்வார். ஆனால் தன் உணவு ஆரோக்கியத்தில் அவர் கவனம் செலுத்துவதில்லை. மோகனா பெண் மருத்துவர் என்பதால் பிரசவ கேஸ் அவசரங்களும் அலைக்கழித்தன. டீ, காபி, வடை, பன், பிஸ்கட் என எதையாவது சாப்பிடாமலோ வேலையை தொடர்வார். கணவனுக்கு பிடித்த ஐட்டம் என்றால் முழுவதையும் அவருக்கே கொடுத்துட்டு தான் ஏற்கனவே சாப்பிட்டதாக பொய் சொல்லிவிடுவார். இரு பக்கமும் வசதிகள் இருந்ததால் திருமணம் ஆனதிலிருந்து எல்லா வகையிலும் கொண்டாட்டம்தான். திருமணமாகி 3 வருடங்களில் 2 குழந்தைகள். ஆசையாக அப்போதே பல டூர் செல்வார்கள். விதவிதமாக உண்பார்கள், உடுப்பார்கள். பெற்றோர் இருந்ததால் தொழில், குடும்ப வாழ்வு, பிள்ளைகள் வளர்ச்சி என அனைத்தும் சுமூகமாக வசதியாக நகர்ந்தது. கண்களுக்கு குளிர்ச்சி தரும் இயற்கை பிரதேசங்கள், அழகான மலர் பூங்காக்கள், நல்ல இசை நிகழ்ச்சிகள் என செல்வார்கள். உள்நாடு வெளிநாடு என செல்வார்கள். வீட்டில் பூந்தோட்டம் உள்ளது. இரவில் தூக்கம் ஒரு முறை பழைய புதிய சினி பாடல்கள், ஆன்மீக பாடல்கள், பிரபலமான கவிதைகள், புது கவிதைகள் என ஒன்று விடாமல் அலசுவார்கள். பெற்றோர் ஆரோக்கியம், குழந்தைகள் படிப்பு என அனைத்தும் நல்ல விதமாக சென்று கொண்டிருந்தது. பல வருடங்கள் கழித்து சில வாரங்களாக மோகனாவிற்கு உணவு உட்கொள்வதில் பிரச்சனை, நாட்டம் இல்லை. பரிசோதனை முடிவு அவருக்கு இரைப்பை புற்றுநோய் என காட்டியது. யாவரும் அதிர்ந்தனர். குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. மருத்துவம் தொடர்ந்தது. ஆனால் மனமோகனின் மனதில் மோகனாவின் இறுதி காலம் நெருங்குவது அறிவிப்பானது. மனைவிடம் மிக அன்பாக இருந்தார், ஓய்விட்டிருந்தார். அவரால் உணவு உட்கொள்ள முடியவில்லை. கடமைக்காக உயிர் வாழ உண்டார். பெரிய உணவு தவிர்த்தார். உறவினர் நண்பர் வீட்டு விசேஷங்களுக்கு விழாக்களுக்கும் கூட செல்வதில்லை. ஆன்மீக செயல்பாடுகள் ஈடுபட்டார். அவை கணக்காகவும் நடந்தன. மனைவி துன்பங்கள் வேதனைகள் குறைய உணர்வுகள் தேடிய இருவருக்கும் அவை எங்கே போயின என்ற சூழ்நிலை புரிதல் வந்தது. மோகனாவிற்கு பிடித்த இசை பாடல்கள் இருவரும் பலமுறை கேட்டனர். வியாதி அதிகமான போது அந்த மாதிரி கேட்பதும் குறைந்தது. மோகனா, எனக்கு தான் வியாதி, உங்களுக்கு என்ன நடந்தது? நீங்கள் நேசிக்க பெற்றோர், தொழில், குழந்தைகள் உள்ளனர், ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு மனமோகனன், என் உணர்வுகள், இன்பம், மனமகிழ்வு ஆவற்றின் மொத்த ஒரு நீதான். நாம் பிரிய போகிறோம். உண்மையில் நாம் காதல் புரிந்து திருமணம் செய்து கொண்ட அந்த
காலத்தை விட இப்போது ஒரு விதத்தில் நான் மகிழ்வாக இருக்கிறேன். எத்தனை தியாகங்கள், எத்தனை பணிகள், எத்தனை புரிதல்கள், எத்தனை கொண்டாட்டங்கள் யாவும் எனக்காக தந்து என்னுடன் வாழ்ந்த உன்னை நான் பிரிந்திருக்க விரும்பவில்லை. உண்மையில் இப்பொழுதுதான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இப்போதே துறவு மனப்பான்மைக்கு பழகிவிட்டேன். உன் காலத்திற்கு பிறகு இதனால் நான் தொழிலுக்கு பயன்பட்டாலும் சரி, இல்லை நீ இருக்க போகிற இடத்திற்கு நான் வந்தாலும் சரி எனக்கு சம்மதம் என்றார். மோகனா இதை கேட்டு அவரது கண்ணீரை துடைத்தார். அதற்கு அவர் மோகனாவை பார்த்து, உன் கண்ணில் நீர் விழுந்தால் என் நெஞ்சில் உடனும் கொட்டுதடி இந்த பாடல் நினைவுக்கு வருகிறது என்று கூற இருவரும் கண்ணீர் விட்டு அழுதாலும் காலங்கள் சென்றது. அந்த பிரிவு நாளும் வந்தது. அதன் பின் மணமகனன் உணர்வுகளற்ற வாழ்வில் வாழ்ந்தார், தொழில் செய்தார், அவரையும் வாழ்வித்தார். ஒரு கணம், ஒரு சமயம் அவரை உலவால் விட்டு பிரிந்து தன் பிரிய மனைவியுடன் போய் சேர்ந்தார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில நாம கடமைகள் செய்யறோம். அதே சமயத்துல அந்த கடமைகள் செய்யறப்போ ஒரு சிலவற்றை நாம் தொடர்ந்து மனதை அடக்கி ஒரு சில செயல்பாடுகள், பல செயல்பாடுகள் செய்யும் சூழ்நிலைகள் உள்ளது. இது அந்த மாதிரி செய்யறப்போ அந்த கடமைகளில் கிடைக்கும் பலன்கள் சாதனையாக கூட இருக்கும், பலருக்கு பயன்படும். இதிலிருந்து என்ன என்றால், அதாவது ஒரு சில காரியங்கள், செயல்பாடுகள், சாதனைகள் செய்ய வேண்டும் என்றால் மனதை, நம் விருப்பங்களை அடக்கிக் கொள்ள வேண்டியது ஒரு அவசியம் என்பது பெரியோர்கள் கருத்து. அப்போதுதான் மனம் ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்பட்ட மனம் பலவற்றை சாதிக்கும். இதனை திருவள்ளுவர் கூறுவார். இக்காதல் கதையின் தியாக வாழ்வின் மூலம் நாம் மேலும் இதனை நன்றாக அறிந்து கொள்ள முடிந்தது. இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொரு கதையுடன், அதன் கருத்துடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதை, கருத்து, பொருள், படங்கள் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை. யாரையும் எதையும் எப்பொழுதும் எப்படியும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையில் வந்துள்ள படங்கள் ChatGPT வலைதளம் போன்றவற்றில் எடுக்கப்பட்டது. அவற்றை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் செயலும். வணக்கம்.